ஹாய் ஃபேமிலி, ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம யூடியூப்பை ஓப்பன் பண்ண உடனே நிறைய இ-காமர்ஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய வந்துட்டுருக்கு. நம்மளும் என்ன பண்ணுறோம், வீட்டில் சும்மா இருக்கும்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்து எப்படியாவது நம்ம ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இறங்குறோம். மீஷோவில் பார்த்திங்கன்னா வித்தவுட் ஜிஎஸ்டியில் நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, என்னால் வாங்க முடிஞ்ச பொருட்களை வாங்கி அதை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை கேட்லாக் அப்லோட் பண்ணி அதை சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மீஷோவில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு இதுனா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே அடுத்த நாளே எனக்கு 60 ஆர்டர் வந்துருச்சு. எனக்கே ஒரே ஷாக்கிங். எப்படி இந்த மாதிரி 60 ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. வந்தது அந்த 60 ஆர்டரையும் நான் டிஸ்பேச் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அதில் ஒரு 20 ஆர்டர் ஃபேக் ஆர்டர் அப்படின்னு. அதுக்கப்புறம் 40 ஆர்டருக்கான அமௌண்ட்டு நமக்கு வந்துருச்சு. ஆனால் அதுவும் ரொம்ப லாஸில் தான் வந்தது. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அது ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணியாச்சு. இப்போ இனிமேல் சாரீஸ் அந்த மாதிரி தான் இருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளிப்கார்டு, அமேசான், மீஷோ இப்படி நம்ம சேல்ஸ் பண்ணுறதை விட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, யூடியூப்பில் வீடியோஸாக போட்டு அந்த சாரீஸை காமிச்சு அதில் நிறைய சப்ஸ்கிரைபரை வர வச்சு அதில் அந்த சப்ஸ்கிரைபர் மூலயமா அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் எனக்கும் பெஸ்ட்டுன்னு தோணுது. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, ஓனாக வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அதில் சேல்ஸ் பண்ணுறாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்படி நம்ம யூடியூபு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, ஓன் வெப்சைட் இப்படி சேல்ஸ் பண்ணுறதுனால கஸ்டமர் டு ஓனர் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் என்ன இருக்கும், சேல்ஸ் பற்றி. இப்போ நம்ம பொருளை அனுப்புகிறோம், அவங்க காசை நமக்கு அனுப்பிச்சிடறாங்க. உடனே நமக்கு காசு வந்துடுது, ஜிபே பண்ணிடுறாங்க. நம்மளும் என்ன பண்ணுறோம், உடனே பொருளை நம்ம கொரியர் பண்ணிடுறோம். இது கஸ்டமர் டு ஓனர் அப்படின்னு இருக்கிறதுனால நமக்கு எந்த லாஸும் கிடையாது, கஸ்டமருக்கு எந்த லாஸும் கிடையாது. நமக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் பார்த்திங்கன்னா ஓனர், மீஷோ, கஸ்டமர். இதில் யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கும் லாபம், மீஷோக்கும் லாபம். நமக்கு தான் லாஸ் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சாரீ 200 சாரின்னு வச்சுக்கோங்களேன். அது 200 ப்ளஸ் இவங்க ஷிப்பிங் சார்ஜின்னு போட்டு ஒரு 60 ரூபான்னு போட்டு 216 வாங்கிடுறாங்க. 216 வாங்கின உடனே அதில் கஸ்டமரும் ப்ரீபெய்ட் பண்ணிடுறாங்க. 260 ப்ரீபெய்ட் பண்ணிடுறாங்க. அதை விட கொஞ்சம் அமௌண்ட் மீஷோ எக்ஸ்ட்ரா வச்சு மீஷோ, கஸ்டமர். இதில் இந்த சென்டராக வர இந்த மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் இல்லாமல் நம்ம டைரெக்டாக கஸ்டமர் டு ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக நம்ம சேல்ஸ் பெரிய லெவலில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய சேல்ஸை நான் பெரிய லெவலுக்கு கொண்டு போவேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னு சொன்னால் நம்ம ஓனாக சேல்ஸ் பண்ணுறது மட்டும்தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.